அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் மொஹமட் புவாட் ஜர்காசிக்கும் மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனுக்கும் இடையிலான அறிக்கை போர் இரண்டாவது சுற்றாக உச்சத்தை தொட்டிருக்கிறது. கடந்த பொது தேர்தல் அரசியல் நாடகம் தற்போது மீண்டும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சரவணன் எல்லாமே பதவிக்குத்தான், மஇகாவின் வலிமைமிக்க தலைவர் என்று கூறிக்கொள்ளும் அவர் இப்படி அரசியல் நகர்வுகளை செய்து வருகிறார் என்று மொஹமட் புவாட் சமூக ஊடகத்தில் எழுதியிருக்கின்றார். இதற்கு முன் நாட்டின் 10வது பிரதமராக பெரிக்காத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முய்தீன் யாசீனை கொண்டு வருவதற்கு ஆதரவு அளித்த SD எனப்படும் சத்திய பிரமாண பிரகடனத்தில் சரவணன் கையெழுத்திட்டிருந்தார் என்று மொஹமட் புவாட் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தனி SD பிரகடனம் மூலம் பாரிசான் நேஷனலுக்கு விசுவாச உறுதிமொழியை அளித்திருந்த சரவணன் இவ்வாறு செய்திருக்கின்றார் என்றும் அவர் கூறினார். மொஹமட் புவாட் வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு சரவணன் உடனடியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். 15வது பொது தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை சரவணன் நினைவு கூர்ந்தார். அன்வார் வேண்டாம், ஜாசேகா வேண்டாம் என்ற சுலோகத்துடன் பாக்காத்தான் ஹராப்பானை நிராகரிப்பது என ஒரு நிலைப்பாட்டை அம்னோ எடுத்த காரணத்தினால் அப்போது பாரிசான் நேஷனல் அரசியல் பின்னடைவை சந்தித்தது என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் பதவியை பெற வேண்டும் என பேராசையில் சரவணன் தான்ஸ்ரீ முய்தீனுக்கு ஆதரவு அளித்திருந்ததாகவும் பின்னர் இதே காரணத்திற்காகவே இந்த நிலைப்பாட்டை அவர் மீட்டுக் கொண்டதாகவும் மொஹமட் புவாட் பதிலளித்திருக்கின்றார். கடந்த 15வது பொது தேர்தலின் போது எந்த நாடாளுமன்ற உறுப்பினராவது கட்சி தாவும் பட்சத்தில் அவர்களுக்கு 100 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்ற நிபந்தனை கொண்ட சத்திய பிரமாண பிரகடனத்தில் கையெழுத்திட வேண்டும் என பாரிசான் நேஷனலின் அனைத்து உறுப்பினர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக ஜொஹூர் மாநில சட்டமன்ற முன்னாள் சபாநாயகருமான மொஹமட் புவாட் கூறியிருக்கிறார். இடைத்தேர்தல் நடைபெற்றால் சம்பந்தப்பட்டவர்கள் மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்பது உறுதியல்ல என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கடந்த பொது தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் சொற்ப பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட கட்சி தலைவருக்கு அதிகாரம் வழங்கவும் பாரிசான் வேட்பாளர்கள் அப்போது இணக்கம் தெரிவித்திருந்ததாகவும் மொஹமட் புவாட் கூறியிருந்தார். அப்படியானால் முய்தீனை ஆதரித்து SD பிரகடனத்தில் சரவணன் கையெழுத்திட்டது ஏன்? அப்படியென்றால் இது ஏமாற்று வேலையில்லையா என்றும் புவாட் கேள்வி எழுப்பினார். மஇகா தொடர்ந்து பாரிசானில் நிலைத்திருக்க வேண்டும் எனவும் மஇகா மீண்டும் செல்வாக்கு பெறவும் அதிகாரத்தை பெறவும் இதுவே சரியான வழி என்றும் மொஹமட் புவாட் கூறியிருக்கின்றார். மொஹமட் புவாட் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கையை சரவணன் நிராகரித்தார். பாரிசான் உச்சமன்றத்தில் மொஹமட் புவாட் இடம்பெறவில்லை. ஆகவே அந்த கட்சியின் பேச்சுவார்த்தைகளில் உண்மையில் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியாது என்று மனிதவள முன்னாள் அமைச்சருமான சரவணன் பதிலளித்தார். அந்த சமயத்தில் அரசியல் மிகவும் மோசமான நிச்சயமற்ற தன்மையில் இருந்த காலகட்டத்தில்தான் முய்தீனை ஆதரிக்கும் SD பிரகடனத்தில் கையெழுத்திடப்பட்டது என்றும் அவர் கூறினார். தேர்தலுக்கு பிறகு பாரிசான் கூட்டம் ஏதும் நடைபெறவில்லை. 2020 முதல் பெரிக்காத்தான் நேஷனலில்தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் அன்வார் வேண்டாம், ஜாசேகா வேண்டாம் என அம்னோ அப்போது நடந்த அதன் பொது பேரவையில் முடிவெடுத்தது என்றும் சரவணன் சுட்டிக்காட்டினார். அந்த சமயத்தில் நிலைமை எப்படி இருந்தது என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நாங்கள் அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய நிலையில் இருந்தோம். பாரிசான் கூட்டமும் நடத்தப்படவில்லை. அன்வார் இப்ராஹிமிடமும் ஜாசேகாவுடனும் ஒத்துழைப்பதில்லை என அம்னோவும் முடிவு செய்தது. இப்படிப்பட்ட சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சரவணன் மலேசியா கினியிடம் கூறினார். பாரிசானுக்கான SD பிரகடனம் பற்றி குறிப்பிட்ட சரவணன் அந்த ஆவணத்தை மொஹமட் புவாட் மீண்டும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் பாரிசான் உச்சமன்றத்தின் அங்கீகாரத்தை அது பெற்றிருக்கவில்லை என்றும் அவர் சொன்னார். அதில் கையெழுத்திட்ட போது அந்த ஆவணம் பாரிசான் உச்சமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் என எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை என்றும் சரவணன் சொன்னார். அமைச்சர் பதவியை மஇகா கேட்கவில்லை என்று கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் அவர் சொன்னார். என்ன நடந்தது என்பதைத்தான் உத்தூசான் மலேசியாவிடம் கூறியிருந்தேன். அது புதிய கோரிக்கை அல்ல என்றார் அவர். நான் எதையும் மூடி மறைக்கவில்லை. முய்தீனுக்காக SD ஆவணத்தில் கையெழுத்திட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். SD ஆவணத்தை நாங்கள் மீட்டுக்கொண்டது ஏன்? அதற்கு காரணம் பாரிசான் நேஷனல் கூட்டத்தில் அது பற்றி முடிவெடுக்கப்பட்டது. எங்களுக்கு அன்வார் சிறந்த வாய்ப்புகளை வழங்க முன் வந்ததால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் சரவணன் சொன்னார்.
விளம்பரம் தேடுவதற்காக மொமாட் புவாட் தாவி குதிக்கக்கூடாது என்று சரவணன் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.